நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் உனக்கு பிடித்தது போல் மாற்றுவேன். முதலில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று முடிவு செய். அதை செய்யாமல் உனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என வருந்துகிறாய். இப்போதே உன் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு அதை மனதில் அடிக்கடி நினைத்து வா. தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் நீ இருந்தாலே போதும். உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதே பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே அதன் நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உன் மனதால் வேண்டியதை கை நிறைய பெற்றுக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நான் தான். உன் வாழ்க்கை அற்புதமானது, அதை கொண்டாடு. அன்பு என்கிற விஷயம்தான் அனைத்தையும் இயக்குகிறது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றி பாருங்கள். அனைத்தும் மாறும், இது சத்தியம். வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி. செய்தாலும் உலகமே என்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் ஓய்வு பெறும். அதுவரை உன் சாய் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுகளோ உன்னுடைய வாயில் இருந்து புலப்பட வேண்டாம். அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த ஒரு பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்து தர நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் உனக்கு பிடித்தது போல் மாற்றுவேன். நான் உன்னை ஏமாற்றுவேன் என்ன பொழுதும் நினைக்காதே. என்னுடைய சொற்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். உனக்கு சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாய் அப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும். ஏனென்றால் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஆவாய். ஆதலால் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.